இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது வறுத்தரைச்ச வழுத்தனங்காய் தீயல். இந்த வழுத்தனங்காய்னா என்னன்னு ஒரு டவுட்டாக இருக்கும் உங்களுக்கு. கத்திரிக்காய் தாங்க வந்து கேரளாவில் வந்துட்டு வழுத்தனங்கான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு கேரளா ஸ்பெஷல் டிஷ்ஷை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் வந்துட்டு பச்சை கலர் கத்திரிக்காய் வந்து யூஸ்வலாக பயன்படுத்துவாங்க. வழுத்தனங்காய் அப்படின்றது வந்துட்டு ஒரு க்ரீன் பிரிஞ்சால் வந்துட்டு சொல்லுவாங்க. தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பச்சை கத்திரிக்காய் 5, காய்ந்த மிளகாய் 6, துருகிய வெல்லம் சிறிதளவு, சின்ன வெங்காயம் 50 கிராம், தோல் நீக்கிய பூண்டு 50 கிராம், 2ஆக கீறிய பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு, சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், புளிக்கரைசல் சிறிதளவு, மிளகு சிறிதளவு, நன்றாக வறுத்த தேங்காய் துருகல் 1/2 கப், எண்ணெய் போதுமான அளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல வந்துட்டு ஒரு ஃப்ரை பேனை வந்துட்டு வச்சு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, மசாலா வந்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்க தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்துருப்பேன். அதாவது தேங்காய் வந்துட்டு வெறுமனை வந்துட்டு ப்ளைனாக வெறும் கடாயில் ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தேங்காவிலேருந்து வர எண்ணெயிலே இந்த தேங்காய் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இல்லைனா நீங்கள் வந்துட்டு இந்த மசாலா போடும்போது ஃப்ரெஷ் கோகோனட்டை கூட வச்சு நீங்கள் பயன்படுத்தி அதை பண்ணலாம். ஃப்ரெஷ் கோகோனட்டை தான் நான் அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏற்கனவே நான் என்ன ஆயில் விடலை, இந்த ரோஸ்டடு கோகோனட்டையே இதில் போட்டிருக்கேன். இந்த கோகோனட்டில் வந்துட்டு கொஞ்சம் சில்லி பவுடர், காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்து இது ஃபைன் பேஸ்ட்டு பண்ணுறது. காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். கொரியாண்டர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் போடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரா பவுடர். இதை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, ஃபைனாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்துட்டு கொஞ்சம் கார்லிக், ஒரு 2 பாடு வந்துட்டு கார்லிக் வந்துட்டு போட்டுட்டு, ஷேலட்ஸ் வந்து ஒரு 4 ஷேலட்ஸ் போட்டு இதை வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக நம்ம தயார்படுத்திடலாம். இப்போ வந்துட்டு அந்த வழுத்தனங்காய் தீயல் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் வறுத்து அரைக்கிற மசாலா, வறுத்து அரைச்ச வழுத்தனங்காய் தீயல். இப்போ வந்துட்டு நம்ம வறுத்து அரைச்சி மசாலா வந்துட்டு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சது, ஃப்ரை பண்ணி ஹீட் ஆன உடனே எண்ணெய் வந்து விடுங்க. எண்ணெய் வந்து நம்ம கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த தீயல் பண்ண போகிறோம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா அந்த ஷேலட்ஸ் வந்துட்டு இந்த சின்ன வெங்காயம் பயன்படுத்தி இதை நம்ம பண்ணுவோம். அந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. அதிக அளவு வந்துட்டு உங்களுக்கு, அதாவது உடலில் இருக்கிற கிருமிகளை வந்துட்டு அதிக அளவு வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு பொருள் தான் சின்ன வெங்காயம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சோண்டு முழு மிளகு போட்டு தாளிக்கலாம். மிளகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டிருக்கோம். மீதி இருக்கிற பூண்டு, சின்ன வெங்காயம், இந்த வழுத்தனங்காய், பச்சை மிளகாய், இதை வந்து நல்லா வந்து வதக்கிடுங்க. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் வந்துட்டு வதக்காமல் கொதிக்கும் போது அப்படியே போடுவாங்க. வதக்கிட்டு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது இந்த பிரிஞ்சால் இந்த ஆனியனோடு சேர்த்து வந்துட்டு அந்த கிரேவி வந்து சாப்பிடும்போது ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு டிஷ்ஷாக இருக்கும்.
இப்போ வந்துட்டு இந்த ஷேலட்ஸ் பிரிஞ்சால் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா, இந்த மசாலா வந்துட்டு போடுறோம். இந்த மசாலாவை வந்துட்டு இதில் நம்ம எல்லா காரத்துக்கு தேவையான அந்த மசாலாவில் எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டால் போதும். உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்டு கொஞ்சோண்டு புளித்தண்ணி, கொஞ்சம் வெல்லம், புளித்தண்ணி விட்டுருக்கோம், வெல்லம் போட்டிருக்கோம். இந்த வறுத்தரைச்ச மசாலாவோட இந்த வழுத்தனங்காய் தீயல் வந்து தயாராகிட்டே இருக்குது. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த புளித்தண்ணி போகிற வரைக்கும் நம்ம ஏதாவது பேசலாம். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா சில பேர் வந்துட்டு நான் கையில் போடுறது கூட உங்களுக்கு கொஞ்சம் தெரியும், கையால் போடுறாங்க அப்படின்ட்டு. ஹைஜீன் பர்பஸுக்கு நாங்கள் வந்து ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணால் கூட யூஸ்வலாக வந்துட்டு நமக்கு வந்து சாப்பிடும்போது வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு ஃபாரின் கலாச்சாரத்தில் வந்துட்டு அந்த ஃபோர்க்கு ஸ்பூனு இதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தி சாப்பிடுவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, அதில் ஒரு அட்ராக்ஷன் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்றது, ஃபோர்க் போட்டு சாப்பிட்றது, இது வந்து அந்த அந்த ஒரு அட்ராக்ஷனில் அவங்க அதை பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குங்க. எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கையில் வந்துட்டு நம்ம கையை வந்துட்டு எந்த ஒரு ஈரத்தன்மை உள்ள ஒரு பொருளோட லைக் ஃபுட்டாகட்டும் எதுவாகட்டும் அதில் வச்சோம் அப்படின்னா நம்ம கையில் வந்துட்டு கண்களுக்கு புலப்படாத நம்மளுடைய புலன்களுக்கு புலப்படாத ஒரு திரவம் வந்து நம்ம விரல் வழியாக வெளியேறும். அந்த திரவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜீரண சக்தியை வந்து அதிக அளவு தூண்டக்கூடிய ஒரு திரவம். அதனால தான் சாப்பிடும். வீட்டில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, கையில் அள்ளி சாப்பிடு, அப்போ தான் உனக்கு செரிமானம் ஆகும், வயிற்றுக்கு உரைக்கும், உடம்புக்கு சேரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதோடைய ஃபேக்ட் என்ன, இம்பேக்ட் என்ன, இதனால் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. நாகரிகத்தினையும் அந்த நாகரிக மோகத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த போர்க்கு கரண்டியில் எந்த ஒரு திரவமும் சுரக்காது. பட் நம்ம இயற்கையாக நமக்கு கடவுள் நமக்கு கொடுத்த விரல்களை வச்சு பயன்படுத்தி நம்ம அந்த உணவை உண்ணும்போது நம்ம விரல்கள்லேருந்து வெளியேற அந்த திரவம் வந்துட்டு நம்ம உணவு வழியாக நம்ம உடல்களுக்கு வந்துட்டு போகும், நேரடியாக போகும்போது நம்மளுடைய ஜீரண சக்தியை வந்து அது தூண்டிவிடும். இதை நீங்கள் வந்துட்டு இதை வந்து ஒரு சயின்டிஸ்ட்டோ யாரோ வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுன்றது அவசியம் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாருமே நீங்கள் அதை பரிசோதிச்சு பார்க்கலாம். ஜென்ரலாக பாருங்கள், ஏதாவது ஒரு இப்போ இட்லி மாவே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் டெய்லி மாவு அரைக்காமல் இருக்க மாட்டீங்க. மாவை அரைச்சி எடுத்துட்டு இந்த மாவை வந்து 2 பாத்திரத்தில் பிரித்து வைங்க. உப்பு போட்டு கலக்கிறதுக்கு முன்னாடி கை வச்சு உப்பு போட்டு ஒரு பாத்திரத்தை கலக்கி பாருங்கள், இன்னொன்று கரண்டியால் அந்த பாத்திரத்தை கலக்கி பாருங்கள். ரெண்டுத்தையும் அப்படியே வச்சிங்கன்னா நீங்கள் கை வச்சு கலக்கினது வந்து ஈஸியாக ஃபெர்மெண்டேஷன் ஆகிருக்கணும், சீக்கிரமாக வந்து அது நொதிச்சு போயிருக்கும், அந்த மாவு வந்து புளிச்சு போயிருக்கும். கை வச்சு போடாதது கரண்டியால் கலக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே இருக்கும். அதனால தான் கை போடாத அப்படின்னு சொல்லுவாங்க. கை போட்டு கலக்காத, கெட்டு போயிடும் அப்படின்னு. ஸோ பொருள் வந்து அந்த நொதிச்சு போகிறதுன்னும் போது நம்ம விரல்கள்லேருந்து வர அந்த வெளியேற திரவம் தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். ஸோ இதை பார்த்தால இதுக்கு வந்து நமக்கு சயின்டிஸ்ட் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நாமளே அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இப்போ வந்துட்டு வழுத்தனங்காய் தீயல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வறுத்தரைச்ச வழுத்தனங்காய் தீயலை வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுலில் வந்துட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சுட சுட சுவையான வறுத்தரைச்ச வழுத்தனங்காய் தீயல் வந்து சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது எனக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சமைச்சு பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள்.